ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம மெக்ரேனாவில் ஜப்பர் vs கார்டியன் வீடியோ போட போகிறோம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ரவுண்ட் இருக்குது. அதாவது ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சுன்ட்டு. அதாவது ஜப்பர் மட்டுமே தான் எடுக்கணும், பிரதர் வந்து கார்டியன் மட்டுமே தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இது நம்மளுடைய ஹெச்பி வந்து 55,900,000. சரி, நம்ம ஸ்டாட்டிக் வச்சு அடிப்போம். வாடா கிட்ட வாட. என்னடா கன்றது 8. இம்ப்ளான்ட் போட்டுறதுனால இது மக்களே. அதுதான் மக்களே, ஷார்ட் ரேஞ்சில் நான் தோத்துட்டேன். இப்போ நம்ம இது வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிட் ரேஞ்ச் போயிடுவோம். மிட் ரேஞ்சு கடைசியாக லாங் ரேஞ்சு. சரி, இப்போ இந்த ஜப்பருக்கு மிட் ரேஞ்ச் வைக்கணும். மிட் ரேஞ்ச்னா 40 மீட்டருக்குள்ளே அடிக்கிற ஒரு கன்னை வைக்கணும். பல்ஸ் கேனம் இருக்குது. இதுதான், இது 60 மீட்டர் அதிகபட்சம். இதுவே ஒரு மினி மிட் ரேஞ்ச் தான். வச்சுப்போம். அவ்வளோதான் மக்கள். நானாக பார்ப்போம். நம்மளையும் ஷாட் கொடுக்குற மாதிரி இங்கேயும் சூப்பராக இருக்கும் மக்கள். இதெல்லாம் லெஜெண்ட் வெப்பன்ஸ். இதெல்லாம் சரி, இப்போ நம்ம மிட் ரேஞ்ச் மேட்ச்சுக்கு போயிடுவோம். அதில் எதனா சரி கூப்பிட்டோம், போவோம். ஏன் தெரியுமா நான் க்ளோஸ் பண்ணேன் இல்லைனா? இப்போ நான் சொல்லியிருந்தேன்னா வெறும் ஜப்பர் நான் எடுக்கணும், என் பிரதர் வந்து கார்டியன் மட்டும்தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட்ச் இது. அதனால தான் நான் வெறும் ஜப்பர் மட்டும் எடுத்துட்டு நான் வெறும் டீம்லாம் தோக்கல. எனக்கு ஸ்டாட்டிக் வச்சு அடிக்க வரல, அதனால் நான் தோத்துட்டேன். ஆனால் ரியல் கம்பேரிசன் வந்து பார்த்தா கார்டியனோட 7th நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். லாஸ்ட் இது கட்சி ஒரு 5 மினிட்ஸில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் இது 60 மீட்டருக்குள்ளே தான் அடிக்கும். இது மாதிரி மிட் ரேஞ்சு தான் காமிக்கும். பார்க்கலாம். இப்போ நம்ம தான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணணும். மக்களை வின்னு ஜஸ்டாக வந்து தோற்றுட்டோம். இந்த மேட்சோட வின்னர் நம்ம தான். சரி, இப்போ நம்ம இதில் லாங் ரேஞ்சு போயிடலாம். ஏன் ப்ரோ நீ நிறைய கன்ஸ் இருக்கே ப்ரோ, அதை வச்சு மட்டும். ஏன்னா நம்ம இது வந்து ஷார்ட் வீடியோ, அதனால தான் நான் வெறும் இந்த கன்லாம் வச்சு மட்டும்தான் நான் போடுறேன்னு. இருக்குது வெப்பன்ஸ் எல்லாம், ஆனால் வேறு ஒரு ஐடியில் இருக்குது. ஆனால் அந்த ஐடியில் இந்த மெக்கு கிடையாது, ஜப்பரு இதில் தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து கடைசி கட்டம். அவர் ஷார்ட் ரேஞ்சில் ஜெயிச்சா நம்ம மிட் ரேஞ்சில் ஜெயித்தோம். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டமாக லாங் ரேஞ்சு போயிடுவோம். லாங் ரேஞ்சில் நம்ம வழங்கும் போது லாங் ரேஞ்சஸ்லாம். சரி, என்னடா இன்னொன்று எது வச்சுவோம்? இது வச்சுவோம் மக்களே. இது லாங் ரேஞ்ச் வச்சுவோம். சரி, இதில் இப்போ லாங் ரேஞ்ச் வச்சுருவோம். அன்லிஸ்ட் பண்ணி வச்சு இப்போ இதில் தான் இருக்கே சம்புவோம். வெயிட் பண்ணுவோம். என் பிரதர் கூப்பிட்றோம். ஸோ இதுதான் கடைசி கட்டம். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர். இதில் 4 மேட்ச் இருக்கும். அதில் கார்டியன் மட்டும் என் பிரதர் எடுக்கணும், நான் வெறும் ஜப்பர் மட்டும்தான் எடுக்கணும். சரி, இதான் கடைசி கட்டம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜப்பரா கார்டியனா? நீங்கள் என்ன மெக்குக்கு
கமெண்ட் போடுவீங்கன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஜப்பரா கார்டியனா? ஜப்பர்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க, கார்டியனா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க, பக்கத்தில் போட்டு போடுங்க. இப்போ இதான் கடைசி கட்டம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதான் லாங் ரேஞ்சாக கொஞ்சம் உஷாராக ஆடணும். இருங்க மக்களே, இவர் வந்து நான் தப்பாக எடுத்துட்டார் வெப்பனை. இருங்க மக்களே, அவுட் ஆகிடுவோம். இது கணக்கில் இந்த ரவுண்டு. ஏன்னா நான் அதாவது மக்களே வந்து லாங்கிற வெக்கலன்னு இல்லை, நான் சொல்ல என் தப்பு தான். இப்போ வந்து கடைசி கட்டம், யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். கார்டியன் ஜெயிக்குதா இல்லை ஜப்பர் ஜெயிக்குதா? ஒன்லி இதில் லாங் ஒர்ம்ஸ் தான் ஒன்லி. ஜெயிச்சார் மக்களே. கார்டியன்னா வின்னு கிடையாது, அவர் வந்து பெரிமீட்டர் போட்டுன்னு வந்துட்டார். நார்மலாக வச்சுன்னு வந்துருக்கலாம். ஸோ இந்த ரவுண்டும் கணக்கு இல்லை. ஸோ அதனால் பெரிமீட்டர் கைட்டு சொல்லிடலாம். இப்போ பெரிமீட்ரு எங்க 3 கைட்டு வைக்கிறார். அதாவது இந்த மாதிரி இருக்கும். இந்த கைட்டு வைக்க சொல்லிட்டு, ஏன்னா இது கம்பேரிசன் வீடியோ, எதுவுமே வைக்கக்கூடாது. கன்ஸு பைலட் இது மட்டும்தான் வைக்கணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதோட ரூல்ஸ் அதான். ஆனால் நான் சொல்லலை இந்த ரூல் பற்றி. அதனால் அந்த ரவுண்டு கணக்கு இல்லை. இப்போ அடுத்ததான் இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இதில் நான் கன்ஃபார்ம் சீக்கிரமாக தோக்கணுமான்னு இருக்குது. இந்த ரோகன் 2 ஸ்டாரு, அவருக்கு எத்தனை ஸ்டாருன்னு தெரில, நான் செக் பண்ணல. சரி, இந்த மேட்ச் போய் பார்த்துப்போம். 5 ஸ்டார் மக்களே, அவர் தான் சொல்கிறார் 5 ஸ்டார்டா இருந்துன்ட்டு. 5 ஸ்டார் மக்களே. 6 ஸ்டார்னா எது வேணாலும் வைக்கலாம் மக்களே. கன்னா நவுந்து இருக்கும் நம்ம. இதுதான் மக்களே ஃபைனல் மேட்ச்சு. ஜெயிக்கிறோம், ஜப்பரோட மானத்தை காப்பாற்றுறோம். கிட்ட போய் இங்கே வந்துப்போம். இவ்வளோ ரெடியாக நிற்கிறாரு, நம்மளும் ரெடியாக நிற்கிறோம். என்னடா இது? எய்ம் சென்சிட்டிவிட்டி தெரியல. ஸ்னைப்பர் ஆடுறல. கொஞ்சம் கொள்ளமாக இருக்கு எங்கள் நெக்கு. அதனால் அவர் போய் நம்ம இன்னும் உஷாராக ஆடணும். ஃபைனல் ரவுண்டு வேறு தோக்கக்கூடாது. ஜப்பரோட பேர் 3. அதான் ஐயோ தோத்துதான் மக்களே. கார்டியன் தான் மக்களே வின்னு. ஸோ நீங்கள் எந்த மேட்ச் வாங்குவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் லாஸ்ட்டு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்கிறேன் என்னன்ட்டு. இதோட மேட்ச் ஓவர். இது அதுவாகவே இருந்தது. சரி, இப்போ நம்ம அதோட டீட்டெயில் கம்பேரிசன் வச்சுப்போம். இது சின்னதான், எப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ இதோட 7 ஸ்டார் எவ்வளோன்னு பார்க்கலாம். பார்க்க முடியாது, அப்கிரேட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும் 7 ஸ்டார் எவ்வளோன்ட்டு.
இதில் பார்க்க முடியாது. இதோட ஃபுல் தண்டர் 24 ஸ்டாரு, 24 தண்டர், சாரி 24 தண்டர் இதோட ஃபுல் தண்டர். இது இப்போ 16ல் இருக்குது. இதே காடின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்டர் எதுனா 32, இதோட ஒரு 8 தண்டர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் காடியன்னா வின்னர் தண்டர் வயசில். ஸோ இப்போ அடுத்தது ஸ்பீடு, அதாவது கிலோமீட்டர் நடக்கிற வேகம் எவ்வளோன்ட்டு பார்ப்போம். இதோ பாருங்க, இது ஸ்பீடு 18 கிலோமீட்டர். காடியன் வந்து எவ்வளோன்னு தெரியல, போய் பார்க்கலாம். நம்ம இது முன்னாடி வச்சு பார்க்கலாம். இது காட்டினது மக்கள் இருக்கிறேன் 16 கிலோமீட்டர். ஸ்பீடு வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பூர் தான் வின்னர். இப்போ அடுத்தது இதோட அபிலிட்டியோட வித்து, லென்த்து இதெல்லாம் பார்த்துருவோம். சரி, அதெல்லாம் இந்த ஹெச்பி பார்ப்போம். இதோட ஃபுல் லைஃப் வந்து 1,19,500 மக்களே. இதோட ஃபுல் ஹெச்பி. ஆனால் அப்படின்னு நான் நினைக்கிறேன் 7 ஸ்டார் வந்தால் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் ஃபுல் தண்டர் இருக்காதான். ஸோ 7 ஸ்டார் இல்லை, 7th லெவல்லாம் கணக்கேற்பாங்க. இதோட ஃபுல் லைஃப் வந்து 1,40,800. ஸோ ஹெச்பி வைஸில் பார்த்தீங்கன்னா கார்டியன் தான் வின்னர். எனர்ஜி கெப்பாசிட்டியில் வந்து கார்டியனு, ஹெச்பி கெப்பாசிட்டிலையும் கார்டியனு. ஸ்பீடு வந்து நம்ம ஜப்பரு. இப்போ பவர் பார்த்துருவோம். இதோட பவர் வைஸ் எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். இது எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். இதோட பவர் வந்து 861 ஃபுல்லு. 861 ஃபுல் பவர். இது ஃபுல் அப்டேட் பண்ணால் இதுவே கார்டியன் எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். 776. ஸோ பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா ஜப்பர் தான் வின்னர். இப்போ அபிலிட்டி கூல் டவுன், அதாவது அபிலிட்டி ஆன் இருக்குது. எப்படின்னா கூல் டவுன் ஆகுது அந்த மாதிரி. அந்த வயசில் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜப்பர் பார்த்துடலாம். எப்படி பார்க்குறதுனா இதுதான் சிம்பிள் தான். இப்போ அபிலிட்டி கூல் டவுனில் 8 செகண்டு. இப்போ இதோட அபிலிட்டி கூல் டவுன் வந்து 15 செகண்டு. ஸோ அபிலிட்டி கூல் டவுனில் ஜப்பர் தான் வின்னர். ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டுத்தை தான் வச்சு பார்க்கணும் எப்படின்ட்டு. இது ரெண்டுத்தில் தான் முடிவு இருக்குது யார் ஜெயிச்சாங்கன்ட்டு. ஆனால் பேட்டில் வைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வச்சுன்னு போகலாம். ஆனால் இந்த ஜப்பருக்கு வந்து லாங் ரேஞ்சாக வைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் தான் வச்சுன்னு போனோம். யாராவது லாங் ரேஞ்சிலேருந்து அடிப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு டாக்டிக்ஸ் வச்சுன்னு இருக்கலாம் இதுங்க. இப்போ வந்து அப்படியே பார்க்க மாட்டேன் பேசிங்க. இப்போ இதில் அபிலிட்டி டியூரேஷன், இதுக்கு டியூரேஷன்னு அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு 3 செகண்டு. ஆனால் அது வித்துன்னு காமிக்கும், ஏன்னா இது வேற இல்லை அதனால. ஸோ இதோட வித்து எவ்வளோன்னு பார்த்துருவோம். இதோட வித்து வயசில் வந்து நம்ம கால்குலேஷன் படி பார்த்தா கார்டியன் தான் வின்னர். ஃபுல் வின்னர் கிடையாது, இன்னும் ஒன்று இருக்குது, ரேடியஸ் இருக்குது. இதுக்கு ரேடியஸ், இதுக்கு லென்த்து. இப்போ இது ஒன்றுக்குள்ள தான் இருக்குது எது ஜெயிக்குதுன்ட்டு. இது ரேடியஸ் 30 மீட்டரு. சரி, இப்போ கடைசியாக வந்துடும். இப்போ இது ரேஞ்சு வந்து, அதாவது ரேடியஸ்னால் வேறு, ரேஞ்சுனால் வேறு. அதுக்கு வந்து இஎம்பினா ஃப்ரீஸ் பண்ணுற இது பவரு. இதுக்கு வந்து ரிலோட் பண்ணுற பவர், கன்ஸ் எல்லாம் ரிலோட் பண்ணுற பவர், அபிலிட்டியை ரிலோட் பண்ணுற பவர் இருக்குது. அந்த கம்பேர் வைஸ் கூட மாறும். அதனால் ரேஞ்ச் வைஸ் வந்து 30 மீட்டர் ஈக்குவல். அப்போனா ட்ரான்னு சொல்ல முடியாது, கார்டியன் தான் வின்னர். ஏன்னா 4 பாயிண்ட்டு, ஜப்பர் ஒரு 3 பாயிண்ட் தான். இன்னும் ஒரு இன்னும் ஜப்பர் வந்து கொஞ்சம் ஹெச்பியை நல்லா மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. யாராவது ஜப்பர் வாங்கிட்டாருந்தா இந்த வீடியோ பார்த்துங்க, வாங்கலாமா வேணாமான்னு யோசிங்க. ஸோ நீங்கள் ஜப்பரும் வாங்கலாம், கார்டியனும் வாங்கலாம்.
ஜப்பர் வந்து 186,000 ரேட்டு. கார்டியன் வந்து ஏர்காயின்ஸ் 420. இதுவே ஒரு 403 ஏர்காயின்ஸ் தேவை வாங்க தந்தா. யாராவது வச்சு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் என்ன மெக்கோட பஸ்ஸஸ் போடலான்னு சொல்லுங்கள். நம்ம போடுவோம், கன்ஃபார்ம் போடுவோம். ஸோ யாராவது நம்ம கிளானில் சேர்த்தான்னா நம்ம கிளானுக்கு நல்ல ஒரு பிளேயர்ஸ் தேவை. இவங்கெல்லாம் நம்ம கிளானில் சேர்ந்தவங்க. இதில் என்னோட ஃபஸ்ட் ஐடி இது நான் கிரியேட் பண்ண ஐடி. இதில் லெஜெண்டரி கன் இருக்கும், ஃபுட் கன்னுன்ட்டு. இது இல்லைன்னா அப்படியே டபன்னு சொல்லுவோம். கேரேஜ் இது டபன்னு ஒரு க்ரீன் கலரில் சாணி மாதிரி அது கண்ணை அசிங்கப்படுத்தக்கூடாது. அது நல்ல கண்ணு தான், சூப்பர் கண்ணு அது வந்து. ஆனால் இதுக்கு ஹெவி டியூட்டி பைலட் வைக்கக்கூடாது, லேடி இம்பல்ஸ்ன்ட்டு ஒரு பைலட் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்ஃப்ளூயன்சர், அதாவது இன்ஃப்ளூயன்சர் கிடையாது உங்களுக்கு அந்த எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யாராவது இங்கிலீஷ்கான வீடியோவில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குன்னு இருக்கும், அதை தொட்டு அது நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ண சொல்லணும். சைன் அப் பண்ண சொல்லணும், க்ரியேட் பண்ண சொல்லணும். க்ரியேட் பண்ணி அது பிசியாக இருப்பாங்க, பிசியில் தான் பண்ண முடியும், மொபைலில் முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல. நீங்கள் யாராவது பிசி வச்சுருந்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். 500 ஏர்காயின் 100 சீக்கன்ஸ் கிடைக்கும். இதில் மினிகன் கிடைக்கும், மினிகன் காமிச்சிடுறேன். ஸோ இந்த காமிச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடியுது. பார்த்துக்கோங்க, மினிகன் 8 அது வந்து ஹெவி டியூட்டி. ஹெவி டியூட்டிலாம் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பாருங்கள், மினிகன் 8 இதுதான் இருக்கிறது. இந்த கேம் மெக்ரினா கேமில் இதுதான். இது இல்லை, இது ஒருவேளை இந்த 16 தான் மட்டும் அதிகமாக போகும் டேமேஜ் அந்த பவர் மேக்னெட்டில். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த இதுவில் என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. பிசி கேம்ஸும் நம்மளால் முடியாது, பிசியில் நம்ம இதுவில். ஸோ மொபைல் கேமில் எதனாலும் சொல்லுங்கள், நம்ம ப்ளே பண்ணி போடுவோம். கிராணி சொல்லுங்கள், எதனாலும் சொல்லுங்கள், உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸ் மக்களே. எந்த கேமுக்கு அதிகம் கமெண்ட் வருதோ அந்த கேம் நம்மளே போடுவோம். ஸோ சப்போஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா நான் யோசித்து போடுறோம் எதுன்ட்டு, எந்த கேம் பார்த்தானே அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களிடம் விடை பெறுவது சேவ் பாயிண்ட் ஸ்டுடியோ. டாடா, பை பை.